ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் ஆபிரகாமை கானானுக்கு அனுப்பினார். கானான் தேசத்தில் தேவனுக்கு பலிபீடம் கட்டி தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் செல்லுகிற இடங்களில் எல்லாம் தேவனை வணங்கி தொழுது கொண்டு பலிபீடம் கட்டி வருகின்ற நிலையெல்லாம் நாம் வேதத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம். ஒரு சமயம் ஆபிரகாம் கேராரிலே குடியிருக்கிறார். பெலிசே நாட்டில் இருக்கிற அந்த கேராரில் அபிமெலேக்கு ராஜாவாக இருக்கிறார். அங்கே துறவு தோண்டி அந்த துறவை கிரயமாக பெறுவதற்காக அபிமெலேக்குக்கு 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து அதை தனது சொந்தமாக்கி கொண்டார். அந்த இடத்துல இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அந்த இடத்திற்கு பேர் பெயர் சேபா என்று அழைக்கப்படுகிறது. அந்த பெயர் சேபாவில் ஒரு தோப்பை உண்டாக்கி ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லி வேதாந்தத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் வெளிப்படுத்த கட்டவும் தேவனை தொழுது கொள்ளுகிற நிலையும் நாம் அறிகிறோம். நாமும் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு மகிமையாக நம்ம மகிமைகளை ஏறெடுப்போமாக. தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.